ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது டைட்டிலில் பார்த்துருப்பீங்க அவெஞ்சர் க்ரூஸ் 220 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கார்பரேட் எடிஷனோட லாங் டேர்ம் ரிவ்யூ மெயின்டெனன்ஸ் எல்லாத்த பற்றியும் சொல்ல போகிறோம். இந்த வண்டி வாங்கி நான் 1 year 8 months ஆகுது. அப்ராக்சிமேட்லி 31,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பேசிக்கலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் இருக்க நல்ல க்ரூசிங் பைக்குன்னு சொல்லலாம். சம்திங் அரௌண்ட் 1,30,000 கிட்ட வருது இப்போது வர வண்டி. நான் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி லாங் ரைட் நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்ட கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா லென்த்துனால. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து வேறு லெவலில் இல்லை பர்ஃபார்ம் பண்ணும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் 5 km/h ஸ்பீடுக்கு நீங்கள் தாண்டாலே ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆயில் கூல்டுனால வந்து இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பெருசாலாம் ஹீட் ஆகலை. லாங் வந்து நான் ஒரே ஸ்ட்ரெச்சு 300 km ஓட்டியிருக்கேன். இட் வாஸ் குட் கம்ஃபர்டபுள். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அது கம்பல்சரி பண்ணியானோம். அதை தவிர்த்து செயின் லூப் பண்ணோம். 500 km ஒரு தடவை செயின் லூப் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இது ஓப்பன் செயினால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறதுக்கு. எவ்ரி 500 km ஒன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லூப் நீங்கள் ஷோரூமில் விட்டு பண்ணிங்கன்னா 200 rupees ஆகும். அதே வந்து நீங்களே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்டா இல்லாட்டி மோட்டூவில் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 200 to 500 ஆச்சுன்னா 5 to 10 ஸ்ப்ரேஸ் வரும். கொஞ்சம் பட்ஜெட் எக்கனாமிக்கலாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணி போடுவாங்க சர்வீஸில். அப்புறம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஜென்ரல் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அதாவது செயின் ப்ராக்கெட் வந்து ஒரு 18,000 to 20,000 கிலோமீட்டரில் வந்து டேமேஜ் ஆயிரும். தள்ளும்போது சவுண்டு வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓட்டும் போதே டடக்குன்னு சவுண்டு வரும். அது வரைச்சி அது மாற்றும் போது ஒரு 3,000 அந்த மாதிரி ஆகும். மெயினாக இந்த வண்டியில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் போஸ்டர் நல்லாயிருக்கும். 5.6 நான் இருக்கேன். எனக்கு இது நல்லா இருக்குது. லாங்கு போச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்னால கொஞ்சம் ஷாக் அப்சார்பும் நல்லா ஆகும். ஒரு ஸ்மூத்தாக ட்ரைவ் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ஸ்போக் வீல் இருக்கிறதுனால நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் காற்று கம்மியாக வச்சு ஓட்டி ஒரு மேடு பள்ளத்தில் இறக்கி விட்டிங்கன்னா வீல் பெண்ட் ஆகிடும். நடுவில் எனக்கு ஆச்சு அப்ராக்சிமேட்லி 3,000 rupees ஆச்சு எனக்கு வீல் மாற்றுறதுக்கு. வண்டி ஸ்பீட் வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து அரௌண்ட் 140 km/h நான் போயிருக்கேன் ஒரே வாட்டி. அதை தவிர்த்து வந்து க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 100 மேலே போச்சே கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் 100 மேலே போச்சே மைலேஜும் உங்களுக்கு கம்மியாகும். அரௌண்ட் 35 அந்த மாதிரி தான் தரும் ஹைவேஸ்லேயே. அவெஞ்சர்னாலே ஆக்சுவலாக பேக் பிரேக் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. பழைய அவெஞ்சரோட இந்த அவெஞ்சர் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு கொடுத்துருந்தால அதுவும் ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் ஈக்குவலாக பிடிச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கிது வண்டி. ரொம்ப இது இல்லை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் கீச்சுன்னு சவுண்டு வரும். தண்ணி பட்டால் கொஞ்சம் சவுண்டு வரும். அடிக்கடி நீங்கள் பிரேக் க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதை தவிர்த்து கொஞ்சம் சீக்கிரமாக லூஸ் ஆகிடும். அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்பப்போ. அது மட்டும் கொஞ்சம் இந்த வண்டியில் ஒரு இஷ்யூ. ஏன்னா அவெஞ்சர் வச்சுருக்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா காற்று வந்து அதிகமாக அடிச்சிடுறாங்க ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலுக்கும். அதாவது ப்ரெஷர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு 22 PSI இருந்தால் போதும். பேக் வீலுக்கு வந்து 25 இருந்தாலே போதும். இந்த வண்டிக்கு டியூப்லெஸ் டயர் தான் நிறைய PSI தேவைப்படுது. டியூப் டயர்னால PSI கம்மியாக தான் தேவைப்படும். அது நிறைய பேருக்கு தெரில. அது கொஞ்சம் கரெக்டாக அடித்து ஓட்டினாங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு.